இன்னைக்கு வந்து நம்ம வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நம்ம வந்து முட்டை அந்த முட்டை என்னது? முட்டை அந்த பிரெட் டோஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு என்ன வேணும்னு நான் சொல்றேன். சொல்லு என்னென்ன வேணும். என்னென்ன போட்ட நீ தானே செய்யற, சொல்லு என்னென்ன செஞ்ச. மில்க், சின்னமன் பவுடர். சொல்லு. சொல்லு நீ சொல்லு. இதுல வந்து நம்ம என்னென்ன போட்டிருக்கோம்னா மில்க், எக், சின்னமன் பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட், சுகர், ஹனி. ஓகே, இதை இப்போ யாரு வந்து பிரேக் பண்ண போறா? அந்த எக்கை பால் வந்து சூடா ஊத்திடக்கூடாதுங்க, ஏன்னா அது வந்து முட்டை இதாயிடும், வெந்து போயிடும் முட்டை அதுல. அதனால எங்க பிரேக் பண்ண பாப்போம். அதை நான் ஒரு முட்டை மஞ்சள் கருவு பிரேக் பண்ண மாட்டேங்கிற. சாம் நல்லா சுத்தி இது பண்ணி விட்டுறாத அம்மா, அவ்வளவுதான். ஓகே சூப்பர். நல்லா போட்டு பீட் பண்ணிக்கணுங்க. இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து விட்டேன். இப்போ ஆக்சுவலி இந்த பிளேட்ல ஏன் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கொஞ்சம் குழியா இருக்கும், அதே சமயத்துல பிளாட்டா இருந்ததுன்னா இவ்வளோ நம்ம குவான்டிட்டி உள்ள அது இது பண்ண முடியாது. அதனால மில்க், சின்னமன் பவுடர் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடி, ஹனி எல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒரு எக்கு வந்து போட போறோம் நம்ம. அதுல வேணா ஒரு எக்கு போதும் ஸ்டெஃபி, ஆல்ரெடி நிறைய இங்க பாரு வாட்டரியா நிறைய ஆயிடுச்சு பாரு. ஸோ இது இவ்வளோதான் அப்படிலாம் கிடையாது. முக்கியமா பிரெட் வேணும். கிருஷ்ணால வாங்கின ஸ்வீட் பிரெட் தான் நான் அதை பண்ணியிருக்கேன். நல்லா பீட் பண்ணிட்டு பிரெட்ல வந்து உப்பு இருக்கும், அதனால தேவையில்லை, லைட்டா உப்பு போட்டேன் நான், அவ்வளவுதான். ஹனி போட்டுக்கிட்டேன், நல்லா டேஸ்டா இருக்கும்ன்றதுதான் ஹனி. ஆயில் இல்லைன்னா வந்து நீங்க நெய் போட்டுக்கலாம், இல்லை பட்டர் போட்டுக்கலாம். இந்த பேன்ல தான் இப்போ வைக்க போறேன் நான். எக்கு இதை ஓப்பன் பண்ணுங்கடா, பிரெட் ஓப்பன் பண்ணி வைங்கடா. நெய்னா போதும், அப்படியே நல்லா இது பண்ணிடுவாங்க. கொஞ்சமா அதுல வந்து நம்ம நெய் விட்டுக்கலாம். ஓ மை காட், கொஞ்சமா சொன்னேன் நிறைய வந்துருச்சு. என்ன பண்ணலாம் இப்போ? இத அவ்வளோ நெய் நம்ம இது பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அதனால என்ன பண்ணிட்டேன், இந்த டம்ளர்ல கொஞ்சம் அப்படியே ஊற்றி வச்சுட்டு இந்த பிரெட்ல போட்டு அப்படியே நல்லா அதை துவைச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த பிரெட் எடுத்துட்டு இது நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கூட பண்ணலாம், பட் ரொம்ப சதசதன்னு ஆயிடும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, இதை வந்து அப்படியே எடுத்து டக்குன்னு இதில் போட்டுற வேண்டியது தான். இங்கே பாருங்க எல்லாம் ரெடி ஆகுது. ஆமா, பசங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆமா, இதை வந்து என்ன பண்ணுவான்னா தம்பி வந்து ஹனி தொட்டு சாப்பிடுவான், பாப்பா வந்து அதுக்கு பட்டர் வேணும் அப்படின்பா. பட் நெய்யிலே போடுறதுனால நான் என்ன சொல்லுவேன்னா, நீ வந்து பட்டர்லாம் போட வேண்டாம் ஆல்ரெடி இது அப்படின்னு சொல்லிடுவேன் நான். ஆல்ரெடி நெய் நம்ம அதில் இது பண்ணி, அதுவும் நான்ஸ்டிக்ன்றதுனாலங்க இது என்ன பண்ணுன்னா நல்லா இருக்கும். பட்டர் வச்சு சாப்பிடணுன்றது கிடையாது. இந்த பையன் தான் என்ன பண்ணுவான், ஹனின்ட்டு கிடப்பான், குட்டி பையன் தானே, சரி இது பண்ணிட்டு போறான், நானும் விட்டுடுறது. அடுத்து ஒரு பேன்ல வந்து 3 இல்லை 4 பண்ணிக்கலாம். எப்போவுமே சிம்ல தான் வச்சிருக்கேன். இப்போ ஒன்லி ரா ஹேண்ட்லேயே போட்டு எடுத்துட்டு இருக்கேன் நான். பாருங்க, சிம்பிள் ஈஸி பிரேக்ஃபாஸ்ட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் பெப்பர் வந்து எனக்கு மேலே போட்டுக்குவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் சின்னமன் பவுடர் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்க. பத்தியா ஸ்டெஃபி, ஒரு எக்கு போட்டதுக்கு, ஏன்னா மில்கோட குவான்டிட்டி அதிகம்டா இதில். கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப தடிக்கிட்டு அப்படியே விழுந்துரும், அது அதுக்குள்ளே விழுந்துரும். அதனால இப்படிதான் வச்சுக்கணும் இதை. பாப்பாவோட ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜூஸ் எடுத்து என்ன பண்ணுவான்னா அப்படியே ஊற்றுவா, கொஞ்சம் அது மேலே ஊற்றுவா, அதான் அவளுக்கு பிடிக்கும். அது கொஞ்சம் இதை கூட வச்சுட்டேன் நான். அவ பண்ணதும் கரெக்டாக தான் தோணுது. தட்டை தூக்கி பிடிச்சிக்கடா ஸ்டெஃபி, பக்கத்து தூக்கி பிடிச்சிக்கோ. எதுனாலும் ஸ்டெஃபி வேகமாக பண்ணுவா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவள்கிட்ட. இந்த மாதிரி பண்ணிக்குவேன். அப்போ நம்ம திருப்பி போடுறப்ப என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அது. இன்னொன்று இது இவ்வளோ இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணுறது, அதனால இந்த மாதிரி பண்ணிடுவேன் நான். பக்கத்தில் கொண்டு வா. 2 பேருமே இப்படி பார்க்குறாங்களே, இதே இப்படியே அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வேணுன்றப்ப அவங்களே எடுத்து போட்டுக்குவாங்க, கையை நல்லா சுட்டுக்குவாங்க. அம்மா அன்னைக்கு ஒரு ஸ்டெஃபி இந்த மாதிரி தான் சுட்டுக்குச்சு கையில. ஆமா, அந்த மாதிரி தான். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நெய் கீழே போட்டதுனாலங்க நிறைய இருக்கனால பிடிக்காது, அதுதான் ஒரு இதுக்கு, அதுக்காக தான் நெய் போட்டுக்குவேன். எனக்கு பட்டரை விட நெய் தான் எனக்கு வந்து ரொம்ப, அது வாசமும் பிடிக்கும்.
தோசை கரண்டி வச்சுங்கிறான். அந்த கரண்டியை காணண்டா, எடுக்கணும்டா. எப்பவுமே அந்த இது வச்சு தானே, உட்டு இது வச்சு தானே எடுப்போம். அதுக்காக அவன் சொல்றான். பரவாயில்ல, என் பையன் இந்த அளவுக்கு தேறிட்டானா சமையல்ல அப்படிங்கும்போது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்குது. பார்க்கவே எவ்வளவு செமையா இருக்கு பாத்தீங்களா. கேஸ் ஆன் பண்ண தெரியுமா? அந்த விஷயம் எனக்கு தெரியாதே. எப்பயில தெரியுமா? அப்பா ஒரு கிண்டி வந்துட்டாரு. ஆமாமா, அவன் பொண்ணுக்கு அவன் செஞ்சு கொடுப்பான் உங்களை மாதிரி. ஏன் சமையல்லாம் நல்லா கத்துக்கோ அப்பா மாதிரி, சரியா? கிண்டி மாதிரி அவன் கேக்குறான், கிண்டி மாதிரியா அப்படின்னு கேக்குறான். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அவன் பேர் வச்சிருந்து ஒரு தடவை பிரியாணி பண்ண விளாக்ல இருந்து அவருக்கு கிண்டி அப்படின்னு பேர் வச்சிருக்கான். நாங்க வீடியோ பண்றதுனால லேட் ஆகுது மாமா, இல்லன்னா டக்கு டக்குன்னு நெருங்கிச்சிருக்கோம். ஆமா 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 ஆமா. பிரேக்ஃபாஸ்ட் நல்லா அந்த பக்கம் மாதிரி இந்த பக்கம் இதாகணும். நிறைய ஜூஸ் ஊத்திட்டோம் இல்லையா, அதனால. இல்லங்க, அந்த மில்க் இது பண்ணி வச்சிருக்கோம்ல, இதுதான். நான் அடுப்பு கொஞ்சம் அதிகமா வச்சிடுறேன். அப்புறம் ஒன்லி பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்னைக்கு vlogல. சாம் ரெடி பண்ண பிரேக்ஃபாஸ்ட். இதெல்லாம் ஒரு vlog-ஆ? இதெல்லாம் இதையும் ஒரு கூட்டம் வாட்ச் பண்ணுது பாரு. ஆமா, ஏன்னா ஆரம்பத்துல எனக்கு தெரியாதப்ப நான் யூடியூப் பார்த்து தான் கத்துக்கிட்டேன் நிறைய விஷயம். இதை பார்த்து கத்துக்காதீங்க. என்ன பார்த்து கத்துக்க கூடாதுங்கிறாரு அவரு. இதோட ஒரு சிம்பிள் இது என்ன தெரியுமா, சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, அம்மா தாயே போடுங்க அப்படின்னு. ஆமா, பிரெட் டோஸ்ட் போடுங்கன்னு கேக்குறாருங்க இவரு. அம்மா தாயே சோறு போடுங்கல்ல, அம்மா தாயே பிரெட் டோஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, நெய் நிறைய ஊத்திட்டோம், அதனால நான் அதுல திரும்ப இது பண்றேன். இது பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிரெட்டை வச்சே வந்து அதை தொடச்சுக்கலாம். ஓகே, என்னமோ சொல்லிட்டு இருந்தேன்ல சின்ன பிள்ளையில. ஆமா, தேங்காய் எண்ணெய் வந்து வாசம் எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. என்ன பண்ணுவேன், நார்மல் பிரெட் இருக்குது இல்லையா, அந்த பிரெட் எடுத்து இங்க பாருங்க, அடுத்தது போட்டாச்சு. அந்த பிரெட் எடுத்து தேங்காய் எண்ணெயை தொட்டு 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 அப்படி சாப்பிடுவேன் நான் சின்ன வயசுல. அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஆமா, இதெல்லாம் என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லணும். தேங்காய் எண்ணெயில தொட்டு அந்த பிரெட் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். மெனக்கட்டி எங்க அப்பா கிட்ட, அப்பா பிரெட் இல்லாட்டி பரவாயில்ல, இந்த பன்னாவது வாங்கிட்டு வாங்கப்பா, அந்த வாசம் எனக்கு வேணும் அப்படின்ட்டு சொல்ல நானு. ஸோ அதை வந்து என்ன பண்ணோம்னா, நல்லா தேங்காய் எண்ணெயை மட்டும் வச்சு இந்த பிரெட்டை வச்சு அவசரமா என்ன பண்றது, அது மாதிரி பர்கர் சாப்பிட ஆசையா இருந்தா என்ன பண்ணுவேன்னா, டக்குன்னு பிரெட் வாங்கிட்டு சொல்லிட்டு, நம்ம கிட்ட வந்து அந்த சைனீஸ் கேபேஜ் எல்லாம் இங்க நம்மளுக்கு அவைலபிளா இல்லை இல்லையா, அதனால நம்ம நார்மல் முட்டைக்கோஸ் இருக்குதுல்ல, டக்குன்னு என்ன பண்ணுவேன், அந்த முட்டைக்கோஸை வந்து கட் பண்ணிடுவேன். கட் பண்ணி இது கடையில் வச்சு மயனீஸ் மட்டும் இருந்தால் போதும் எனக்கு. ஏன்னா அது மட்டும், மற்றபடி இதெல்லாம் மட்டும் ஃபுல்லாக பாருங்க தொடச்சி எடுத்தாச்சு, நம்ம வேஸ்ட் பண்ணவே இல்லை. இதை ஃபுல்லாக தொடச்சி எடுத்தாச்சு. செப்பி குட்டிக்கு சாண்ட்விச் வந்து மைனஸ் கேபேஜ் மட்டும் வச்சு பண்ணி கொடுப்பேன். அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் போட்டு நம்ம எக்கு வந்து இது மேலே ஊற்றி விட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எப்படிங்க இருக்கு? சூப்பர். அழகா ஹனி தான் இங்க இருக்கு. ஓ, இந்த ஹனியா? எனக்கு இதோட இதான் டேஸ்டா இருக்கு. யார சொல்றாருன்னா என்னதான் சொல்றாரு, ஹனி தான் இங்க இருக்கு, அப்புறம் எதுக்கு நான் ஹனி ஊத்திக்கணும்ன்றாரு. யூஸ்வலா இந்த மொபைல்ல ஹனின்னு தானே சேவ் பண்ணிருப்பீங்க. ஆமா. எப்படி சேவ் பண்ணிருக்கீங்க? ரொம்ப பேர் வேற மாதிரி சேவ் பண்ணிருப்பாங்க. நான் ஹனின்னு சேவ் பண்ணிருக்கேன். மாமா மாமா வேற மாதிரி எப்படி சேவ் பண்ணிருப்பாங்க? சனின்னு சேவ் பண்ணிருப்பாங்க. ஏய் கேஸ் ஆஃப் பண்ணிடி பாப்பா. என்னங்க சொல்றீங்க? அது கல்யாணம் புதுசுல ஹனின்னு சேவ் பண்ணிருப்பாங்க. என்னது? கல்யாணம் புதுசுல இங்க இருக்கு கேமரா, அது எங்கோ பாக்காதீங்க. கல்யாணம் புதுசுல ஹனின்னு சேவ் பண்ணிருப்பாங்க. அதுவே கொஞ்சம் நாள் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை குட்டிலாம் வந்துருச்சுன்னா சனின்னு சேவ் பண்ணிருப்பாங்க. நான் உங்க மொபைல்ல செக் பண்ணணுமே. இல்ல, அப்பா ஹனினா சேவ் பண்ணிருக்காங்க. அப்பா ஹனினா சேவ் பண்ணி ஹனி தான் சேவ் பண்ணிருக்காங்களா? வெரி குட். நீங்க மை சாக்கின் சேவ் பண்ணிருக்கீங்க. நீங்க தானடா எனக்கு சேவ் பண்ணியே கொடுத்தீங்க. அப்பா வந்து மை சாக்கின் போட்டு அதை நான் என்னோடல சேவ் பண்ணா உங்களோடதே அப்படி வந்து கான்டாக்ட் இது பண்ண. ஆமா, மை சாக்கி. என்னோட மொபைல்ல வந்து நான் இவங்களை எப்படி சேவ் பண்ணிருப்பேன்னா மை சாக்கி. என்னோடல வந்து நான் நீ என்ன போட்டிருப்ப? அப்பா எப்படி சேவ் பண்ணிருப்ப? ஓ, இவங்க அப்பா வந்து மை டைரி மில்க், இவர் வந்து என்னை வந்து ஹனின்னு போட்டிருப்பாரு. இவருக்கு ஹனி தொட்டு வேணுமா? என்ன இவருக்கு இந்த ஹனி வரல, சாம் வந்து அவளே போட்டு தொட்டு சாப்பிடுவாரு. ஆமா, அதுக்கப்புறம் ஹனி போட்டுவாரு. இந்த விஷயம் இவ்வளவு நாள் தெரியாதே, சனின்னு போட்டுப்பாங்க.
ஸோ இந்த vlog பார்த்துட்டு இருக்க எல்லாரும் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் மொபைலில் போய் செக் பண்ணுறீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் மொபைலில் வந்து உங்களை எப்படி சேவ் பண்ணியிருக்காங்கன்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். அப்படி தானே? மை ஸ்வீட் ஹார்ட்னு நான் போட்டு வச்சிருப்பேனே, அது இன்னொரு மொபைல் இல்லையா? அது ஐபோன்ல வந்து சாம் வந்து மை ஹார்ட்னு சேவ் பண்ணிருப்பான். யாரு? அப்பாவை. ஆமா. அப்படியேடி? ஆமா. நான் வந்து உங்களை ஆட்சியும் சேர்த்தேன். ஆட்சியை சேவ் பண்ண. அப்படியா? ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு, சாப்பிட்டாரு வீட்டு தலைவர். வீட்டு கடைக்குட்டியும் தலையும் வாழும் சாப்பிட்டாச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே நானும் ஸ்டெஃபி பாப்பாவும் தான். நடுவில் இருக்கிறது மட்டும் சாப்பிடலையா? ஆமா, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க மாமா ப்ளீஸ். ஏங்க ப்ளீஸ் லைக் பண்ணனும், கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். சிப்லிங்ஸ் ட்ரீம் வேர்ல்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிப்லிங்ஸ் ட்ரீம் வேர்ல்டு தமிழ் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. In my veins, I've been driving this train. Years in this lane, there's no stopping this flame. Cause I came to the game and I changed it to play how I like, rearranged it to my own domain. Yeah, I got what it takes, made lots of mistakes, taking shots, skipping breaks, feeling lost, feeling great, popping off, singing straight, never stopped, never changed. All the squad here to play and I've got something to say, yeah. I work hard